வணக்கம் நண்பர்களே! இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று உங்களுக்கு ஒரு ரொம்ப வேடிக்கையான கரடி கதை சொல்லப் போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கதை. ஒரு பசுமையான காட்டில் ஒரு பெரிய கரடி இருந்துச்சு. பேர் குறும்பு. குறும்பு ரொம்ப கியூட் கரடி. ஆனா ரொம்ப குறும்பு பண்ணும். அது எப்பவும் புதிர் போடும், புதிர் விடும், எல்லாரையும் குழப்பும். ஒரு நாள் குறும்பு ஒரு பெரிய புதிர் போட்டுச்சு. என்னது மரமா இருக்கும், ஆனா இலை இல்லை, கிளை இல்லை, பழமில்லை, ஆனா எல்லாரும் அதை பார்க்க வருவாங்கன்னு கேட்டுச்சு. முயல் யோசிச்சு, மரமா, ஆனா இலை இல்லை, நான் தெரியலன்னு சொன்னுச்சு. குரங்கு, அது ஒரு பெரிய மரமாயிருக்கும்னு சொன்னான். மான், அது ஒரு பழமரமாயிருக்கும்னு சொன்னுச்சு. எல்லாரும் யோசிச்சு குழம்பினாங்க. குறும்பு சிரிச்சு, நீங்க எல்லாரும் தப்பு, பதில் சொல்றேன். அது ஒரு காட்டு மரம் இல்லை, அது ஒரு காட்டுப்பள்ளின்னு சொன்னுச்சு. எல்லாரும், ஏய், இது புதிரா இல்லை குழப்பமான்னு சிரிச்சாங்க. ஆனா குறும்பு சொன்னுச்சு, நான் புதிர் போட்டது தப்பு. ஆனா இப்போ நீங்க எல்லாரும் சிரிச்சீங்க. சிரிப்புதான் முக்கியம். பிறகு குறும்பு ஒரு நல்ல புதிர் போட்டுச்சு. என்னது காட்டுல இருக்கும், ஆனா காடு இல்லை, எல்லாரும் அதை பயன்படுத்துவாங்க, ஆனா யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் யோசிச்சாங்க. முயல், அது ஒரு பாதைன்னு சொன்னுச்சு. குரங்கு, அது ஒரு ஆறுன்னு சொன்னான். கடைசியா மான் சொன்னுச்சு, அது ஒரு நிழல்னு. குறும்பு சிரிச்சு, சரியா, நிழல்தான். நாம எல்லாரும் அதை பயன்படுத்துறோம், ஆனா யாரும் அதை எடுத்துக்க மாட்டோம். எல்லாரும் ரொம்ப சிரிச்சாங்க. குறும்பு சொன்னுச்சு, நான் புதிர் போட்டு தப்பு பண்ணினேன். ஆனா இப்போ நான் புதிர் போட்டு உங்கள சிரிக்க வச்சேன். இனிமே நான் நல்ல புதிர்கள் போடுவேன். நீங்க எல்லாரும் என்னோடு சிரிப்போம். அதிலிருந்து காட்டுல எப்பவும் சிரிப்பும் புதிரும் கலந்து இருந்துச்சு. குறும்பு கரடி எப்பவும் சொல்லும், கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் எந்த தவறும் பெரிய பாடமா மாறும். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் எந்த தவறும் பெரிய பாடமா மாறும். தப்பு பண்ணினாலும் அதை பாடமா எடுத்துக்கிட்டா போதும். அதனால எப்பவும் கற்றுக்கொள்ள தயாரா இருப்போம். சரியா நண்பர்களே? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.